தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். மொழிபெயரில் பிளவுபடுத்தும் மாயைகளிடம் விலகி இருப்போம். அழகி பாரதிய மராத்தி இலக்கிய மாநாடு டெல்லியில் நடந்தது. இதில் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ், முன்னாள் முதல்வர் சரத் பவார், மராத்தி இலக்கியவாதிகள், எழுத்தாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற பிரதமர் மோடி இந்திய மொழிகள் மற்றும் அதன் தனித்துவம், பெருமைகளை விளக்கினார். இந்திய மொழிகளுக்கு இடையே எப்போதும் விரோத போக்கு, வெறுப்புணர்வு இருந்ததில்லை. அவை ஒன்றையொன்று அரவணைத்தும் ஒன்று மற்றொன்றின் வளர்ச்சிக்கும் உதவியுள்ளன. மொழிகளின் பெயரில் பிளவை ஏற்படுத்தும் முயற்சி நடக்கும் போதெல்லாம் தொன்மை வாய்ந்த நம் மொழிகளின் பாரம்பரியமே அதற்கு சரியான பதிலளிக்கின்றன. அதுபோன்ற மாயைகளில் இருந்து விலகி நின்று மொழிகளை வளர்ப்பதும் அவற்றை தன்னகப்படுத்திக் கொள்வதும் நம் அனைவரின் சமூக கடமை. எனவேதான் நாட்டின் அனைத்து மொழிகளையும் நாம் முதன்மை மொழிகளாக கருதுகிறோம். எனவேதான் மாணவர்கள் அனைத்து மொழிகளிலும் கல்வி கற்கும் வாய்ப்பை வழங்கி வருகிறோம் என பிரதமர் மோடி பேசினார். यानी भारतीय भाषाओं में कभी कोई आपसी वैर नहीं रहा. भाषाओं ने हमेशा एक दूसरे को अपनाया है, एक दूसरे को समृद्ध किया है. साथियों, कई बार जब भाषा के नाम पर भेद डालने की कोशिश की जाते हैं तो हमारी भाषाओं की साझी विरासत ही उसका सही जवाब देती है. इन भ्रमों से दूर रहकर भाषाओं को समृद्ध करना, उन्हें अपनाना, ये हम सबका सामूहिक दायित्व है. इसलिए आज हम देश की सभी भाषाओं को मेन स्ट्रीम लैंग्वेज के रूप में देख रहे हैं. हम मराठी समेत सभी प्रमुख भाषाओं में शिक्षा को बढ़ावा दे रहे हैं. ஸ்டாலின் காரில் தொங்கிய மஸ்தான். கடலூரில் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு முதல்வர் ஸ்டாலின் நேற்று சென்னையிலிருந்து திண்டிவனம் வழியாக காரில் சென்றார். அவருக்கு திண்டிவனம் டு மரக்காணம் கூற்றோடு அருகே விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் மாவட்ட செயலர் மஸ்தான் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதல்வரை வரவேற்று வைக்கப்பட்டிருந்த பேனர்களில் அப்பா என்ற அடைமொழி அதிக அளவில் இருந்தது. இறையானூரில் ஸ்டாலின் கார் கடந்து சென்ற போது பள்ளி குழந்தைகளை வைத்து அப்பா என அழைக்கச் செய்தனர். இதுக்கும் ஒரு படி கூடுதலாக முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான மஸ்தான் உற்சாக மிகுதியால் ஸ்டாலின் காரின் பக்கவாட்டில் தொங்கியபடியே பயணித்த சம்பவம் அங்கு இருந்தவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ராஜ்யசபா எம்பி பதவி திமுகவில் கடும் போட்டி. ராஜ்யசபா எம்பிக்களாக உள்ள திமுகவைச் சேர்ந்த சண்முகம், வில்சன், மதிமுக பொதுச் செயலர் வைகோ, பாமக தலைவர் அன்புமணி, அதிமுக சந்திரசேகரன் ஆகியோரின் பதவிக்காலம் வரும் ஜூலை 24 முடிவடைகிறது. அந்த பதவிகளுக்கு ஜூன் மாதம் தேர்தல் நடக்க உள்ளது. இதில் திமுகவுக்கு 4 எம்பிக்கள் உறுதியாக கிடைக்கும். அதில் ஒரு எம்பி பதவி மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலுக்கு வழங்கப்பட உள்ளது. மதிமுக பொதுச் செயலர் வைகோ உடல் நலம் கருதியும் லோக்சபாவில் அவரது மகன் துரை எம்பியாக இருப்பதாலும் அவருக்கு மீண்டும் எம்பி பதவி தர வாய்ப்பில்லை என திமுக வட்டாரத்தில் கூறப்படுகிறது. திமுக எம்பி வில்சன் ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட்டில் திமுக சார்பில் நடத்தப்படும் வழக்குகளில் ஆஜராகி வருவதால் அவரது பதவி நீட்டிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. இவரை தவிர மீதமுள்ள 3 எம்பி பதவிகளை பெற திமுகவில் கடும் போட்டி காணப்படுகிறது. வன்னியர் மற்றும் கவுண்டர் சமுதாயங்களைச் சேர்ந்தோருக்கு பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் என அச்சமுதாய நிர்வாகிகள் சிலர் தலைமையிடம் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் இளைஞர் அணி, மகளிர் அணி, மருத்துவ அணி நிர்வாகிகளும் அப்பதவியை பெற விரும்புகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த முக்கிய தொழிலதிபர் ஒருவர் துணை முதல்வர் உதயநிதியிடம் எம்பி பதவி கேட்டு கடிதம் கொடுத்துள்ள தகவலும் வெளியாகியுள்ளது. ராமதாஸ் அனுப்பிய தூது சாரி என மறுத்த இபிஎஸ். பாமக தலைவர் அன்புமணியின் ராஜ்யசபா எம்பி பதவி வரும் ஜூலை 24 முடிகிறது. இந்த சூழலில் சென்ற 17ஆம் தேதி சேலத்தில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியை ஜி.கே. மணி சந்தித்து பேசினார்.
உறவினர் இல்ல திருமணத்திற்கு அழைப்பிதழ் கொடுக்க சந்தித்ததாக கூறப்பட்டது. ஆனால் மகனை மீண்டும் எம்பியாக்க ராமதாஸ் அனுப்பிய தூதராகவே ஜி.கே. மணி பழனிசாமியை சந்தித்தார் என பாமக தரப்பில் கூறுகின்றனர். மணியிடம் மனம் விட்டு பேசிய பழனிசாமி, லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் குறைந்தபட்சம் தர்மபுரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சிதம்பரத்தில் வென்றிருக்கலாம். இரு கட்சிகளுக்கும் ஓட்டு சதவீதமும் அதிகரித்திருக்கும். 2019 போலவே அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்திருப்போம் என கூறியுள்ளார். முடிந்ததை பற்றி பேசி பலனில்லை. சட்டசபை தேர்தலில் சேலம் உள்ளிட்ட வடக்கு மேற்கு பகுதிகளில் பாமகவின் ஆதரவு அதிமுகவுக்கு மிகுந்த பலன் கொடுக்கும். அன்புமணிக்கு ராஜ்யசபா எம்பி பதவி கொடுத்தால் அதிமுக பாமக கூட்டணி இப்போதே உறுதி செய்யப்பட்டுவிடும் என மணி கூறியுள்ளார். பிடி கொடுக்காத பழனிசாமி அதிமுகவுக்கு 2 ராஜ்யசபா இடங்கள் மட்டுமே கிடைக்கக்கூடிய சூழலில் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிப்படி தேமுதிகவுக்கு ஒரு சீட் ஒதுக்க வேண்டியிருக்கும். மிகப்பெரிய ஏக்கமான அதிமுக தரப்பில் ஒரு சீட்டுக்காவது போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் கட்சிக்கு உள்ளது. அதையும் பாமகவுக்கு விட்டு கொடுத்தால் கட்சிக்குள் வீண் குழப்பம் ஏற்படும். அதனால் இப்போதைக்கு வாய்ப்பில்லை, சாரி என கூறியுள்ளார். அதே நேரம் இந்த சந்திப்புக்கு பிறகு பாமகவின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் துவங்கியுள்ளன. ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வலியுறுத்தி நேற்று முன்தினம் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் பேசிய அன்புமணி, ஜெயலலிதா இல்லாவிட்டால் 69% இடஒதுக்கீடு கிடைத்திருக்காது என புகழ்ந்து பேசினார். இது அதிமுகவினரை சந்தோஷப்பட வைத்துள்ளது. எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவில்லாத பெட்டிகள் குறைப்பா, தெற்கு ரயில்வே விளக்கம். தமிழகம் வழியாக இயக்கப்படும் சில எக்ஸ்பிரஸ் ரயில்களில் முன்பதிவில்லாத பெட்டிகள் 4 2 குறைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின. இதற்கு தெற்கு ரயில்வே மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்ட அறிக்கை, சில ரயில்களில் முன்பதிவில்லாத பெட்டிகளை தெற்கு ரயில்வே குறைத்துள்ளதாக வெளியான தகவல் முற்றிலும் தவறானது. கடந்த மாதம் முதல் அனைத்து விரைவு ரயில்களிலும் முன்பதிவில்லாத பெட்டிகளை அதிகரிக்க ரயில்வே திட்டமிட்டது. இதற்காக ரயில் பெட்டி தொழிற்சாலைகளில் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டது. எனினும் மகா கும்பமேளா நிகழ்வுக்கு ரயில் பெட்டிகள் தேவைப்பட்டதால் கூடுதலாக தயாரிக்கப்பட்ட அனைத்து பெட்டிகளையும் இணைத்து சிறப்பு ரயில்களாக பிரயாக்ராஜுக்கு இயக்கப்படுகின்றன. அடுத்த மாதம் முதல் முன்பதிவில்லாத பெட்டிகளை அதிகரித்து ரயில்களை இயக்க திட்டமிடப்பட்டு அதற்கான பட்டியலும் தயாராக உள்ளது. மொத்தம் 14 விரைவு ரயில்களில் முன்பதிவில்லாத பெட்டிகள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது. வரும் மாதங்களில் மற்ற ரயில்களிலும் தலா 4 முன்பதிவு பெட்டிகள் வரை இணைத்து இயக்க ரயில்வே நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே சமூக வலைதளங்களில் பரவும் தவறான தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. டாக்டர்களை நேரடியாக நியமிப்பதா? அரசு டாக்டர்கள் சங்கம் போர்க்கொடி. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள 2642 அரசு டாக்டர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான பணிகள் மருத்துவ பணியாளர்கள் தேர்வு வாரியமான MRP வாயிலாக TCS நிறுவன உதவியுடன் நடந்து வருகின்றன. வரும் 26ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்ட உதவி டாக்டர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கப்பட உள்ளன. அதேபோல அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 207 மகப்பேறு டாக்டர்கள் உள்பட 658 சிறப்பு டாக்டர்கள் பணியிடங்கள் நேரடி சேர்க்கை வாயிலாக நிரப்பப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. சிறப்பு டாக்டர்கள் பணியிடங்கள் நேரடி சேர்க்கை வாயிலாக நிரப்பப்பட்டால் பணபலம் படைத்தவர்கள்தான் நியமிக்கப்படுவர். இவற்றில் பல்வேறு முறைகேடுகள் நடக்க வாய்ப்பிருப்பதாக கூறி அரசு டாக்டர்கள் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக அரசு டாக்டர்களுக்கான சட்ட போராட்டக் குழு தலைவர் பெருமாள் பிள்ளை கூறியதாவது: மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பணி நியமனம், கலந்தாய்வு போன்றவை வெளிப்படைத்தன்மையோடு நடந்து வருவதாக அமைச்சர் கூறுகிறார். அவசரம் என்ற காரணத்தை கூறி நேரடி சேர்க்கை வாயிலாக தவறான முன்னுதாரணத்தை அரசு ஏற்படுத்த வேண்டாம் என தெரிவித்தார். CBSE பள்ளி அனுமதிக்கான விதிமுறையில் அதிரடி திருத்தம். நாடு முழுதும் CBSE பள்ளிகள் மத்திய அரசு மற்றும் தனியார் சார்பில் நடத்தப்படுகின்றன. தனியார் நடத்தும் CBSE பள்ளிகளுக்கு மத்திய அரசின் CBSE எனப்படும் மத்திய இடைநிலை கற்றல் வாரியம் அனுமதி வழங்கி வருகிறது. இதன்படி மாநிலங்களில் துவங்கப்படும் CBSE பள்ளிகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசின் தடையில்லா சான்றிதழ் அவசியம். இந்நிலையில் இந்த விதியில் மத்திய அரசு திருத்தம் செய்துள்ளது. இது தொடர்பாக CBSE செயலர் ஹிமான்ஷு குப்தா வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது: தனியார் நிறுவனங்கள் CBSE பள்ளிகளை துவங்க மாநில அரசிடம் தடையில்லா சான்றிதழ் பெறுவது அவசியமாக இருந்தது. புதிய விதிகளின்படி அதில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இனி அவ்வாறு தடையில்லா சான்றிதழ் பெற அவசியம் இல்லை. தனியார் நிறுவனங்கள் பள்ளி துவங்குவதற்கான அங்கீகாரம் கோரி மத்திய அரசிடம் நேரடியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கும் பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுப்பதில் ஆட்சேபனை உள்ளதா என மாநில கல்வித்துறையிடம் மத்திய அரசு கருத்து கேட்கும். எந்தவித ஆட்சேபனையும் தெரிவிக்காத பட்சத்தில் விண்ணப்பிக்கும் பள்ளிக்கு அனுமதி வழங்கப்படும் என கூறியுள்ளார்.
அமலாக்கத்துறை உத்தரவை எதிர்த்து கோர்ட்டில் மேல்முறையீடு. டைரக்டர் சங்கர் தகவல். எந்திரன் பட விவகாரம் தொடர்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இயக்குனர் சங்கரின் 10,11,00,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளனர். இதற்கு விளக்கம் அளித்து சங்கர் கூறியிருப்பதாவது: அசையா சொத்துக்கள் முடக்கம் குறித்து அமலாக்கத்துறையிடமிருந்து எந்த தகவலும் எனக்கு வரவில்லை. எந்திரன் படம் தொடர்பாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதனால் மிகவும் வருத்தமடைகிறேன். குற்றச்சாட்டு தொடர்பாக சென்னை ஹைகோர்ட் முழுமையாக விசாரித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. இருதரப்பு ஆதாரங்கள், வாதங்களை ஆராய்ந்த எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடனின் மனுவை கோர்ட் தள்ளுபடி செய்துவிட்டது. இத்தீர்ப்பை கருத்தில் கொள்ளாமல் வெறும் புகார் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எனது சொத்துக்களை முடக்கியுள்ளனர். அதிகாரிகள் தங்கள் நடவடிக்கையை மறுபரிசீலனை செய்வர் என்று நம்புகிறேன். இல்லையென்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகளின் உத்தரவை எதிர்த்து கோர்ட்டில் மேல்முறையீடு செய்வேன் என சங்கர் கூறியுள்ளார்.